தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்துள்ளார். கோவை மேற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் பையா கவுண்டர் என்ற ஆர். கிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குடும்ப பிரச்சினை காரணமாக பையா கவுண்டர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பையா கவுண்டர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பையா கவுண்டரின் தற்கொலையை அடுத்து இதுகுறித்து கோவில்பாளையம் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மேற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளர் பையா கவுண்டர் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன்குமார் இணைப்பில் இருக்கிறார். பிரவீன்குமார், கூடுதல் விவரம். பிரியதர்ஷினி, கோவை மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட முன்னாள் திமுக செயலாளராக இருந்தவர் பையா என்கின்ற கிருஷ்ணன். இவர் இன்று காலை குடும்ப பிரச்சனை காரணமாக ஒரு விஷயத்தின் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து அவரை மீட்டு அவினாசி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அங்கு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாகவே கட்சி பணிகளில் பெரிதளவில் ஈடுபடாமல் இருந்தவர் இவர். இவருக்கு பின்னணி குறித்து கூற வேண்டும் என்றால் தொழில்கள் ரியல் எஸ்டேட், விவசாயம் போன்ற பல்வேறு தொழில்களை செய்து வருகிறார். கடந்த ஒரு வருடங்களாக கட்சி பணிகளில் பெரிய அளவில் ஈடுபடாத இவர் முன்னதாக, அதாவது இந்த ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவில் திமுகவில் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார். முன்னதாக பார்த்தோம் என்றால் காலப்பட்டி பேரூராட்சியில் சுயேட்சையாகவே நின்று பேரூராட்சி தலைவராக வென்றுள்ளார். 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்களில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் இவர் போட்டியிட்டிருந்தார். இவ்வாறான சூழலில் வேறு சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்கின்ற ஒரு முதற்கட்ட தகவலை கட்சியினர் மற்றும் காவல்துறை வட்டாரங்களில் தெரிவித்திருக்கின்றனர். பிரியதர்ஷினி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன்குமார். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.